நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது ஸ்டோன் ப்ரூஃப் மேக்கப். ஆக்சுவலி நான் 3:00 கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ டைம் வந்து 6:00. நான் சன்லைட் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மற்ற மேக்கப்ஸ்க்கும் ஸ்டோன் ப்ரூஃப் மேக்கப்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம என்னதான் மேக்கப் பண்ணாலும் டைம் ஆக நம்ம ஃபேஸ்ல இருக்க லைன்ஸ் வந்து விசிபிளா தெரியும். முக்கியமா ஐஸ்க்கு கீழே இருக்க லைன்ஸ், மைன் லைன்ஸ் எல்லாமே வந்து விசிபிளா தெரியும். இந்த ஸ்டோன் ப்ரூஃப்ல உங்களுக்கு 90% இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. ரொம்ப ரொம்ப ரேரா தான் அந்த லைன்ஸ் வந்து தெரியுது. நான் இன்னைக்கு இந்த மேக்கப்போட வெளியே போறேன். நான் சென்னையில இருக்கேன். விஆர் மால்லாம் போயிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 ஆயிடுச்சு. சென்னையில் இருக்க பொல்யூஷன்ல தான் நான் போயிட்டு வந்தேன். கார்ல எல்லாம் நான் போகல. ஸோ அந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் நல்ல ஸ்டேயிங் இருந்துச்சு. இந்த வீடியோக்கு முன்னாடியுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவையாவது நான் ரப் பண்ணியிருப்பேன் என்னோட ஃபேஸை. அண்ட் எஸ்பெஷலி ஐஸ்க்கு கீழே யாருமே ரப் பண்ண மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க. பட் இந்த மேக்கப்ல நான் எவ்வளோ ரப் பண்ற பாருங்க. கொஞ்சம் கூட என்னோட பேஸ் வந்து மூவ் ஆகவே இல்லை. ஃப்ராங்கா சொல்லணும்னா என்னோட ஸ்கின்னுக்கு மேக்கப் ஸ்டே ஆகிறதே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ஆயிலி அண்ட் ட்ரை எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு ஸ்கின் டைப் என்னோடது. அண்ட் உடனே ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு இந்த மேக்கப் 8 to 9 ஹார்ஸ் கிட்ட நல்ல ஸ்டேயிங் இருந்துச்சு. கொஞ்சம் கூட பேஸ் மூவ் ஆகல, லைன்ஸ் ஃபார்ம் ஆகல, எனக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வரல. ஸோ நான் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேனோ அதை அப்படியே உங்களுக்கும் டீச் பண்ண போறேன். இதோட சீக்ரெட் டெக்னிக் அண்ட் சீக்ரெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா என்னோட 15 days பேசிக் டு அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.